ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். போன வீடியோ இந்த பெல்டஸ் கிரிப்டோ கரன்சி எந்த அளவுக்கு ரிட்டர்ன் அவ்வளோ சேஃபாக அருமையாக தராங்க, அவங்க நம்ம ஏமாற்றிட்டு போக மாட்டாங்க, அதுக்கு பின்னால் எந்த மாதிரி டெக்னாலஜி இருக்குன்னு சொல்லிட்டு பெல்டஸ் கிரிப்டோ கரன்சியை பற்றி அதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கக்கூடிய ஜாய் முத்துமார் சார் ரொம்ப தெளிவாக நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியம். இந்த டெக்னாலஜி உலகம் ஃபுல்லாக போய் கிடச்சா எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு தெளிவாக அந்த வீடியோ பார்க்கும்போது புரிஞ்சுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதை நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பெல்டெக்ஸ் லீடர்ஸ் இருக்க நிறைய பேருமே நல்லா அழகாக சொல்லியிருந்தீங்க. பெல்டெக்ஸ் எவ்வளோ அழகாக மக்கள்கிட்ட இந்த டெக்னாலஜி சேர்க்கணுங்கிறது சேர்க்கிற விதத்தை ரொம்ப இம்பார்ட்டண்டாக நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு வாழ்த்துக்களும் செய்திகளும் சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இந்த வீடியோ தொடர்ச்சி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வீடியோ இந்த பிளாக் செயின் எதுக்காக உருவாக்கப்பட்டது, இது எப்படி டெவலப் ஆனிச்சு, இந்த பிட்காயின் முதல்ல வரும்போது அது எந்த பிளாக் செயினில் வந்துச்சு, இந்த பிளாக் செயினையா அவங்க அதுக்கு அடுத்து டெவலப் பண்ண முடியலை, இந்த பெல்டஸ்க்கும் சரி இந்த பிட்காயினுக்கு என்ன தொடர்பு, ஏன்னா இன்றைக்கி பிட்காயின் ரேட் உச்சபட்ச நிலையில் இருக்குது. அதான் இன்றைக்கி அமெரிக்க டாலர் மதிப்பில் 1 lakh 1 லட்சம் மதிப்புலையும் நம்ம இந்தியன் மதிப்பு 85 லட்சம் ரூபா மதிப்பு பிட்காயின் மதிப்பு இருக்குது. அதை ஆரம்ப ஸ்டேஜ் அதோட டெக்னாலஜி மெயின்டைன் பண்ணி கொண்டு போனது இன்றைக்கி பெல் கிரிப்டோ கம்யூனிட்டி எக்ஸ்சேஞ்சோட இவங்க தான் பிட்காயினை ஒரு காலத்தில் டெவலப் பண்ணி கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி எப்படி நம்ம ஆர்மன் நம்மளை பெல்டெக்ஸ் காயின் நகர்த்தி கொண்டு போகிறாங்களோ, மக்கள்கிட்ட போய் எளிமையாக போய் சேர்க்கறதுக்கு சேர்க்குறாங்களோ, அதே மாதிரி அன்னைக்கு 2008 2009 டைமில் இந்த வேலையை பெல் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சர் அவங்க தான் பிட்காயின் ரொம்ப நம்பகத்தன்மையாக மக்கள்கிட்ட போய் சேர்க்குறதுல முழு பொறுப்பு அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அந்த பொறுப்பை இன்றைக்கி பெல்டெக்ஸை எடுத்து முழுமையாக நம்ம மூலமாக கொண்டு போய் சேர்க்குறது ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் அந்த இடத்துல நான் சந்தோஷப்படுறேன். இன்றைக்கி இந்த வீடியோ பெல் கிரிப்டோ கம்யூனிட்டி எக்ஸ்சேஞ்சர் பிட்காயின் நல்லா டெவலப் ஆகிட்டு ஏன் அவங்க அதிலே பயணிக்காமல் அடுத்த டெக்னாலஜி நான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி பெல்டெக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டெக்னாலஜியில் உள்ளே வரணும்னு சொல்லிட்டு நிறைய சந்தேகங்கள் இருக்கும். ஏன் அதிலேயே இருந்துக்கலாம்னா, அதிக அளவு அவங்க அந்த கம்பெனி டெவலப் ஆகிருக்குமா, ஏன் பெல்டெக்ஸ் எடுத்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய சந்தேகங்கள் இருக்கும். ஏன் டெவலப்பான கிரிப்டோ கரன்சி விட்டுட்டு இப்போ புதுசாக ஒரு டெவலப் ஆகக்கூடிய ஒரு கிரிப்டோ கரன்சி எடுத்து இந்த ப்ராஜெக்டை பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய சந்தேகங்கள் இருக்கும். அதில் ஃபுல்லுமே இந்த வீடியோ சந்தேகங்கள் எல்லாமே முழுமையாக உங்களுக்கு விடை கிடைக்கிற மூலமாக தொடர்ச்சி ஜாய் முத்துமார் சார் அவங்களோட சந்தேகங்களுக்கு முழுமையாக ஒரு ஆன்சர் பண்ணுறாங்க. அதுதான் நம்ம இந்த வீடியோ தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். பிளாக் செயின் ஏன் உருவாக்கப்பட்டது, ஏன் பெல்டெக்ஸில் ப்ரைவேசின்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் செயின் ஏன் புகுத்தணும், அதை ஏன் மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு விடை கிடைக்கிறது இந்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் தீர்வு. வாங்க, பெல்டெக்ஸ்க்கும் பிட்காயினுக்கு என்ன தொடர்புன்னு சொல்லிட்டு ஃபுல் அந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். வாங்க போகலாம். அது வளர்த்துட்டே வரலாம். சம்டைம்ஸ் அது திவால் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா என்ன ஆகும், அது இருக்கிறவங்களுக்கு யார் பற்றி சொல்லுங்க, இந்த மாதிரி கேள்விங்க விளக்கம். 2008 ஃபர்ஸ்ட் டைம் பிட்காயின் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அந்த இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அதுக்கு நிறைய பர்பஸ் இருக்குது. அந்த பர்பஸ் நம்ம உங்களுடைய லீடர் சொல்லுவாங்க, இல்லைன்னா இன்னொரு நாள் சொல்கிறேன். இந்த டைம் இல்லாதனால நான் டேரெக்டாக மேட்டருக்கு வந்துடுறேன். அந்த பிட்காயினை கண்டுபிடிச்ச உடனே அதுக்கு 40 காசு தான், நம்ம இந்தியா ரூபாய்க்கு 40 காசு தான் சொன்னாங்க. 40 காசு நம்ம வாங்கிக்கிடலாம், நம்ம யாருக்குனாலும் விற்றுக்கிடலாம். அதை அது ஜஸ்ட் ஆரம்பம் தான். அப்போ எல்லாருமே விளையாட்டு போக்கில் நம்ம எப்படி நெட்டில் விளையாடுவோம், அந்த மாதிரி 10,000 20,000 பிட்காயின் வாங்கி வச்சு அதை பீஸா சாப்பிடவும் காஃபி சாப்பிடவும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது பிட்காயின் ஆரம்பிச்சது. இந்த பிட்காயின் ஆரம்பிக்கும் போது பிளாக் செயின் டெக்னாலஜின்னு ஒன்று ஆரம்பிச்சது. அந்த பிளாக் செயின் டெக்னாலஜி வச்சு தான் பிட்காயினை உருவாக்குனது. ஏன்னா அந்த பிளாக் செயின் டெக்னாலஜி வச்சு ஏன் உருவாக்கணும் அப்படின்றது அதுக்கு ஒரு பெரிய கதை இருக்குது, அதுக்கும் ஒரு பெரிய ரீசன் இருக்குது. அதையும் நம்ம பொறுமையாக பார்ப்போம். உங்கள் விளக்கத்துக்கு மட்டும் நம்ம உங்கள் கேள்வி மட்டும் விளக்கம் கொடுத்துட்றேன். ஏன் பிளாக் செயின் உருவாச்சுன்னு சொல்கிறேன். பிட்காயின் உருவாக்குறதுக்கு பிளாக் செயினுடைய வேலை என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம என்னென்னா அந்த பிளாக் செயினை வச்சு தான் கிரிப்டோ பிட்காயின் வந்திருக்கு. இப்போ அந்த பிளாக் செயினை வச்சு இன்னும் வேற என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னு ஒரு சில பேர் உட்காந்து யோசிச்சாங்க. அந்த பிளாக் செயின் டெக்னாலஜி வச்சு கிரிப்டோ கரன்சியை கொண்டு வந்துட்டாங்க, பிட்காயினை கொண்டு வந்துட்டாங்க. இந்த பிளாக் செயின் டெக்னாலஜியில் இப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னா இதை வச்சு நம்ம இன்னும் என்னென்ன கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு டீம் உட்காந்து யோசிச்சது. அதுக்குண்டான டீமில் முக்கியமான ஆளுகளை மட்டும் அவங்க எடுத்துக்கிட்டு அவங்க என்ன பண்ணுனாங்கன்னா, பெல் கிரிப்டோ குளோபல் எக்ஸ்சேஞ்சஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு ஹாங்காங் லிமிடெட் அப்படின்னு ஒரு கம்பெனியை ஒன்று ஆரம்பிச்சு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி நம்ம இன்னும் மேலும் எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்ச உடனே அப்போ அந்த கம்பெனியை வளர்க்குறதுக்கு ஃபண்டு தேவை. அப்போ எல்லாரும் அந்த நாலேஜ் இருக்குது, ஆனால் ஃபண்டு இல்லை. ஃபண்டுக்கு என்ன பண்ணணும்னு யோசிக்கும் போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் பிட்காயின் வாங்குங்க, பிட்காயினை வாங்கி எங்ககிட்ட நீங்கள் டெபாசிட் பண்ணுங்க
அதை வச்சு அவங்க என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க பண்ணிட்டு நாங்கள் அதுலேருந்து பணம் சம்பாரிச்சு அதை நான் உங்களுக்கு இவ்வளோ தர்றோம் அப்படின்னு சொல்லி அவங்க பிட்காயினை டெபாசிட் பண்ண சொன்னாங்க. இது வந்து ஆரம்பிச்சது 2011. அப்போ 2011 எல்லாரும் பிட்காயின் வாங்கி அவங்கள்ட்ட கொடுத்தாங்க. அதுக்குண்டான இன்ட்ரெஸ்ட் இப்போ நம்ம பெல்டெக்ஸ்க்கு எப்படி கொடுக்குறாங்களோ இதே மாதிரி பிட்காயினுக்கு கொடுத்தாங்க. யார்? பெல் கிரிப்டோ குளோபல் எக்ஸ்சேஞ்சஸ் லிமிடெட், ஹாங்காங் லிமிடெட். அவங்க இப்போ என்ன நடந்தது அப்படின்னா, அவங்க எதுக்காக இந்த பெல் கிரிப்டோ கம்பெனி ஆரம்பிச்சாங்க? பிளாக் செயின் டெக்னாலஜியை வச்சு நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்றக்காக அவங்க ஆரம்பிச்சாங்க. அப்போ பிளாக் செயின் டெக்னாலஜி வச்சு ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வந்திருக்கு. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, அந்த பிட்காயினுடைய பிளாக் செயின் டெக்னாலஜி அவங்களுக்கு தெரியும். அந்த பிட்காயின் உள்ள பிளாக் செயின் டெக்னாலஜி நம்ம நோக்கியா ஃபோன், பட்டன் ஃபோன் இருக்குல்ல, அந்த மாதிரி பழைய டெக்னாலஜி. ஆனால் இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு அந்த பிளாக் செயின் டெக்னாலஜி ஒர்க் ஆகலை. அப்போ என்ன பண்ணாங்க, அப்போ வந்து இத்தீரியம், சொலானா இந்த மாதிரி காயின்லாம் கொஞ்சம் அப்போ பிரபலம் ஆயிடுச்சு. அப்போ இந்த காயினை வச்சு நம்ம பண்ணலாமா அப்படின்னு பார்க்கும்போது, பிட்காயினவே நம்ம இவ்வளோ வளர்த்து விட்டுருக்கோமே, அப்போ இவங்களை நம்ம வளர்த்து விட்டால் நமக்கு என்ன யூஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒன்று. ரெண்டாவது வந்து என்னன்னா, இவங்க எதிர்பார்த்தது அதுக்கும் மேலே பிட்காயின் ஒத்து வரல, பிட்காயினோட டெக்னாலஜி ஒத்து வரல. இப்போ இத்தீரியம், சொலானா அந்த மாதிரி டெக்னாலஜியாவது வச்சு பண்ணலாமான்னு பார்த்தா அதுவும் இவங்களுக்கு ஒத்து வரல. ஏன் ஒத்து வரலன்னா, இவங்க வந்து பிரைவேசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை கொண்டு போனாங்க. அதை நீங்கள் போக போக தெரிஞ்சுக்கிடுவீங்க. அப்போ நம்ம அந்த பிரைவேசி வந்து சொலானால இத்தீரியம் ஆல்ரெடி டெவலப் பண்ண பிளாக் செயின், அதை வந்து அவங்களால கொண்டு வர முடியல. அப்போ தான் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, பெல்டெக்ஸ் அப்படின்னு ஒரு காயினை நம்மளே உருவாக்குனா என்ன அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. அப்படி நினைக்கும் போது அந்த பெல் கிரிப்டோ கம்பெனின்னு சொன்னேன்ல, அதில் உள்ள BELன்ற எழுத்தும் DEX அப்படின்னா வந்து டீசென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்ச். 2 எக்ஸ்சேஞ்ச் உண்டு. ஒன்று சென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்ச், இன்னொன்று டீசென்ட்ரல். அது சென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்ச்னா நம்ம எல்லாரும் ஒரே இடத்துல பணத்தை போடுவோம். அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க யாராருக்கு என்ன கொடுக்கணும். அவங்க தான் வெரிஃபை பண்ணுவாங்க யாராவது கொடுத்துருக்கா, நம்ம யாராவது கொடுக்கணும் அப்படின்னு. ஆனால் டீசென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்சுனா ஒரே ஒரு ஆள் வெரிஃபை பண்ண மாட்டான், உலக அளவில் பல இடத்துல வெரிஃபை பண்ணுவாங்க. அத்தனை பேர் வெரிஃபை பண்ணி கொடுத்தாதான் அந்த டிரான்சாக்ஷன் நடக்கும். அது பேர் தான் டீசென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்ச். அந்த சென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்ச் உள்ள DEX அப்படின்ற வார்த்தையும் 2 சேர்ந்து பெல்டெக்ஸ் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. அப்போ இந்த பெல் கிரிப்டோ கம்பெனி இருக்குல்ல, அவங்க பிட்காயினை வாங்கும்போது BTC2U, 2னா நம்பர் 2 போட்டிருக்கும், அப்புறம் யூன்னு போட்டிருக்கும். இதுதான் முதல்ல அவங்க பெல் கிரிப்டோ கம்பெனி வச்ச பேர். BTC2U அப்படின்னு ஆரம்பிச்சாங்க 2011. அவர் பிட்காயின் டெக்னாலஜி ஒத்து வரல அப்படின்ட்டு என்னைக்கு பெல்டெக்ஸை மாற்றினாங்களோ அப்போ வந்து அதே பேரை வந்து GCC ஹப் அப்படின்னு ஆக்குனாங்க. இது வந்து குளோபல் கிரிப்டோ கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர். அதெல்லாம் நீங்கள்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா அந்த BTC2 நான் பார்க்கல, இவர் பார்த்துருக்காரு. நான் உள்ள வந்து பார்க்கும்போது GCC ஹப், அது GCC ஹப் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, இங்கே இருக்கிறது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அது அந்த GCC ஹப்புக்கு அப்புறம் ரொம்ப மாடிஃபிகேஷன்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் இதை வந்து இப்போ ஆர்மன்னு மாற்றிருக்கிறாங்க. இப்போ 2011 இருந்த BTC2U அப்படின்றதான் வந்து GCC ஹப்பாக மாறிச்சு. இந்த GCC ஹப் தான் இப்போ வந்து ஆர்மனாக மாறி இருக்கு. அப்போ 2011 இருந்து 2024 எத்தனை வருஷம் ஆச்சு? 13 வருஷம் ஆச்சு. 13 வருஷமா இந்த கம்பெனி ஏன் ஓடாமல் இருக்காங்க? 13 வருஷமா ஒரு கம்பெனி ஏன் ஓடாமல் இருக்கிறாங்க? அதாவது இப்போ நம்ம இந்த வருஷம் அதிகமாக வரும் எடுத்துகிட்டு ஓடிடுவோம், அடுத்த வருஷம் அதிகமாக வரும் எடுத்துகிட்டு ஓடிடுவோம் அப்படின்னு கிடையாது. அவங்க எந்த அளவுக்கு அவங்க மேலே நம்பி இருந்தாங்களோ அந்த நம்பிக்கையே வந்து நம்ம மேலேயே திணிச்சிருக்காங்க. அந்த நம்பிக்கை அதுதான் வந்துட்டு அவங்க இது வரைக்கும் ஓடாமல் இருக்கிறாங்க. இதுக்கு இடையில எத்தனையோ ஃபைனான்ஸ் இன்ஸ்டியூட் வந்திருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் வந்து 6 மாதம் 1 வருஷம். இதில் வந்து என்ன ஒரு பெரிய ஒரு விஷயம் அப்படின்னா, எல்லாம் சேர்ந்துருப்பாங்க. ஒரு ஆளாக 10 மாதம் சேர்ந்துருப்போம். 11ஆவது மாதம் நான் வந்திருப்பேன். அன்னைக்கு தான் நான் உங்கள்கிட்ட வந்து பேசியிருப்பேன். கரெக்டாக நான் 1 மாதம் வட்டி வாங்கியிருப்பேன். நீங்கள் அப்போ தான் பணம் போட்டிருப்பீங்க, ஓடி போயிடுவான். சொல்ல புரியுதுல்ல? இப்படி தான் வந்து இவங்கெல்லாம் ஓடினது. ஆனால் இந்த கம்பெனி வந்து ஓடாமல் இருக்கிறதுக்கு இப்போ ஒரு காரணம் புரிஞ்சுதா? இன்னொரு காரணம் என்னென்னா, இந்த 11 மாதம் இருந்துட்டு 12ஆவது மாதம் ஓடுறான்ல ஒருத்தன், அது ஏன் ஓடுறான் அப்படின்னா, நீங்கள் எங்கிட்ட பணம் கொடுத்தீங்க, உங்கள் பணத்தை நான் என் பணத்தை இவர்கிட்ட கொடுத்தேன், இவர் பணத்தை இவர்கிட்ட கொடுத்தாரு, இவர் பணத்தை அவர்கிட்ட கொடுத்தாரு, அவர் பணத்தை அப்படி இப்படி தான். உங்களுக்கு என்னை மட்டும் தான் தெரியும், எனக்கு இவரை மட்டும் தான் தெரியும், இவருக்கு அவரை மட்டும் தான் தெரியும். ஆனால் உங்களுக்கு அவரை தெரியுமா? 10 மாதம் முன்னாடி உள்ளவரை. இப்போ நீங்கள் எங்கிட்ட தானே வந்து கேட்பீங்க. நான் என்ன சொல்லுவேன்? இவர்கிட்ட கொடுத்தேன். இவர் என்ன சொல்லுவாரு? அவர்கிட்ட கொடுத்தேன். இப்படியே சொல்லி சொல்லி தான் என்ன ஆயிருது, கடைசியில் யார் போனால் எங்கே போச்சு அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் விட தெரியாமல் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் நம்ப மாட்டீங்க, எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 17 பேர் எங்கிட்ட வந்திருக்காங்க. அந்த மாதிரி மிஸ் பண்ணவங்க. அவங்க இந்த 17 பேரில் கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கு மேலே நம்மக்கிட்ட இன்வெஸ்ட் பண்ண வச்சு இந்த 2 வருஷத்தில் இவ்வளோ நம்பிக்கையை கொண்டு வந்து விட்டுருக்கும். நீங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறாங்க இன்னைக்கு. இப்போ தெரியுது. ஆனால் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணி கொடுத்தாங்கல்ல, அப்போ நீங்கள் உங்களை எப்படி இன்வெஸ்ட் பண்ண வச்சாங்க?
இல்லை நீங்கள் பணத்தை மட்டும் கொடுத்து நீங்கள் போங்க உங்கள் பேரில் இன்வெஸ்ட் பண்ணிடுவோன்னு சொன்னாங்களா? அக்கௌண்ட் தரங்க. உங்கள் முன்னாடி தான் ஓப்பன் பண்ணாங்க. அந்த முன்னாடி உள்ளதில் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் மேடம்? அவங்க தானே. அவங்க பேர் எதுவும் பார்த்தீங்களா? சொர்ணலதா கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்களா? இல்லை அவங்க அண்ணன் அப்துல் ரஹ்மான் கம்பெனின்னு பார்த்தீங்களா? அவங்க மாமா முத்துக்குமார் கம்பெனின்னு பார்த்தீங்க? இல்லைல்ல, என்ன கம்பெனி பார்த்தோம்? ஆர்மன் பிராண்ட் நேம் தான். ஆனால் பிராண்ட் நேமுக்கு வந்து அது மெயின் கம்பெனி யார் அப்படின்னா பெல் கிரிப்டோ கம்பெனி. சரியா மேடம்? அதனால இவங்க ஓடுறதுக்கு சான்ஸே கிடையாது. இல்லை இப்போ நான் சொல்கிறேன் அதுக்கு நீங்க இதை முடிச்சு நான் கன்ஃபார்ம் பண்ணதுதான். நான் உங்ககிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி மத்தவங்க தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும். ஆர்மன்ங்கிறதும் பெல்டெக்ஸ்ங்கிறதும் ஒண்ணுதான் இல்லையா அப்படிங்கறது மட்டும் நீங்க. அப்ப அதான் சொன்னேன்ல, இந்த வந்து அத பெல் கிரிப்டோ கம்பெனி எக்ஸ்சேஞ்சஸ் அவங்க தான் பெல்டெக்ஸை உருவாக்குனது. அந்த பெல் கிரிப்டோ கம்பெனி முதல்ல என்னவா இருந்தது? BTC2U இருந்தது. அதுக்கப்புறம் GCB இருந்தது. இப்போ ஆர்மனா மாறி இருக்கு. ஏன் ஆர்மனா மாறி இருக்குன்னா, அந்த BTC2U வந்து ஜஸ்ட் வந்து ஒரு குறுகிய கூட்டத்துக்குள்ள இருந்தது. GCC அப்படின்றது கொஞ்சம் பெருசாச்சு, அதாவது சவுத் ஈஸ்ட் ஏஷியா ஃபுல்லாக. இப்போ வந்து இது வந்து யூரோப், US எல்லா இடத்துக்கும் போனதுனால இந்த ஆர்மன் அப்படின்ற வார்த்தை வந்து ஜெர்மனுடைய வார்த்தை. ஆர்மன் அப்படின்னா வந்து நம்பிக்கை அப்படின்னு அர்த்தம். ஸோ வந்து அதனால இப்போ பிராண்டை வந்து இப்போ வந்து ஆர்மன் ஆக்கியிருக்கிறாங்க. அதெல்லாம் பேர். ஆனால் பெல்டெக்ஸை உருவாக்குனதே இந்த கம்பெனி தான். அதனால வந்து இவங்க அன்னைக்கும் ஓடவே மாட்டாங்க. சரியா? இது ஒன்று. ரெண்டாவது வந்து என்னன்னா, நீங்கள் வந்து லாகின் பண்ணியிருப்பீங்க எல்லாமே லாகின் பேஜில் நீங்கள் லாகின் பண்ணியிருப்பீங்க. அந்த லாகின் பேஜில் யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டிருப்பீங்க, லாகின் டச் பண்ணியிருப்பீங்க. அது கீழே என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அது கீழே என்ன பார்த்தீங்க? கம்பெனியோட அட்ரஸ் இருக்கும். அதனுடைய ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, கஸ்டமர் கேர் எல்லாமே அதில் நீங்கள் பார்க்கலாம். அதனால் நீங்கள் யாரை கேட்டாலும் நீங்கள் அதை வந்து காட்டலாம். சரியா? இது ஒன்று. வேற டவுட்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜெயந்த்குமார் சார் வந்து இந்த பிட்காயினுக்கும் இந்த பெல்டெக்ஸ்க்கும் என்ன தொடர்புன்னு சொல்லிட்டு அவரோட விளக்கத்தை வந்து ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. பார்க்கும்போது வந்து இது பேசிக்காக யாருமே பெல்டெக்ஸை பற்றி பேசுகிறவங்க வந்து இந்த வீடியோ பார்த்தா அவங்களுக்கு நல்லா தெளிவு கிடைக்கும். இந்த வீடியோ பார்த்தா தெரியல, beltex.io அந்த வெப்சைட்டில் போய்ட்டு பெல்டெக்ஸை ஃபுல்லுமே அவங்க பார்த்தாங்க அப்படின்னா இந்த ஆஃபீஸ் எங்கே இருக்குது, அது மட்டும் அவங்க மெயில் பண்ணிக்கிறது, அது மாதிரி ஆர்மன் வந்து எவ்வளோ நம்பிக்கை கொடுக்குறாங்க, ஆர்மனுக்கு முன்னால் GCB அவங்க என்ன பண்ணாங்க, எதுக்காக ஆர்மன் சொல்லக்கூடிய ஒரு பிராண்ட் அவங்க கிரியேட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு எல்லாமே ஃபுல்லாக ஒரு தெளிவு கொடுக்குற மூலமாக இந்த வீடியோ நல்லா அமைஞ்சிருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரியே பெல்டெக்ஸ் சம்மந்தமான அப்டேட்லாம் கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அதில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, அவங்க பயத்தெல்லாம் போக்குறதுமா நம்மளோட வீடியோ அமையும் போது வந்து அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பெல்டெக்ஸ் சம்மந்தமாக ஒரு அப்டேட்டாக இருந்தாலும் சரி தான், இந்த வேர்ல்டு ஃபுல்லாக நடக்கிற கிரிப்டோ சம்மந்தம் அப்டேட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேர்க்குறேன். நெக்ஸ்ட்டு ஷார்ட்டாக ஒரு கிரிப்டோ அப்டேட்டில் சந்திக்கலாம். அப்படி இல்லைனா ஃபுல்லாக ஒரு பெல்டெக்ஸ் சம்மந்தமான ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.